எது பேசுகிறேன் சரி, அது தெரியல, செக் பண்ணு. அது செக் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி. ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டை 6 மணிக்கு, அடுத்து தான் திருவான்மையூர், கடைசியாக முடிக்கிறது கிண்டி. ஆமாம், ஏர்போர்ட் போகிறானுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் அவனுங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத்து, பட் எங்கே போனாலும் அங்கே போய் கடைசியாக போய் சேருவானுங்க இல்லையா, அதனால் ஏதோ ஒரு ஃப்ளைட் பிடிச்சிருக்காரு. லேட் என்ட்ரியால் எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது. 26.5 severance அப்ராக்சிமேட்லி. இந்த ராமமூர்த்தி கேளுங்க, அவர்கிட்ட காலையில சொல்லிட்டேன். இல்லை, வெப்பன் வச்சிருக்கிறானுங்க, பட் யூஸ் பண்ண வேண்டியதும் தேவை வரலையாட்டிருக்கு. பிஸ்டல் வச்சிருந்துருக்கானுங்க. கையில் சின்ன நகையில் ஆளுக்கு 2, ஒவ்வொருத்தரும் 2 வச்சிருக்கிறோம். அதெல்லாம் சேர்த்துனா 4-5 சவரன் இருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் புக்காரின்னு சொல்லிட்டு திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் லாண்டோ. பைக் அட்வான்ஸாக இங்கே இருக்குது சார். மொத்தம் 3 பேர், 2 பேர் ஃப்ளைட்டில் வரான், ஒருத்தன் அட்வான்ஸாக இங்கே வந்திருக்கிறான். அவன் தான் இந்த பைக் இங்கே வச்சிருக்கான். போகும்போது பைக் இங்கே நிறுத்திட்டு போயிடுறானுங்க ட்ரெயினில், ஏர்போர்ட்டில் வெளியே ஒரு இடத்துல. அதனால தான் இந்த 2 வீலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்நாச்சிங் நடந்தோடனே எல்லா 2 வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது. அதனால தான் நல்லா இன்னும் அதிகப்படுத்துவோம். இந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு சொல்கிறது இன்னும் அதிகப்படுத்துவோம். அப்பயே கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. பொதுவாக நாம் இதுவரைக்கும் ஈரானியன் கேங் பிடிச்சது எல்லாமே அட்டென்ஷன் டைவர்ஷன் தான். இது ஸ்நாச்சிங்கு, இது வேற கேங். அது பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது, கண்ட்ரி மேட் பிஸ்டல் மாதிரி தான் தெரியுது. ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், வராங்க பாடி வாங்கி. ரவுண்ட்ஸ் அவன் சுட்டது 2, மீதி எவ்வளோ இருக்குன்னா 2 தான் வச்சுட்டான். அதுதான் அவர் திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் அண்ட் டீம், அவரோட எஸ்ஐ 3 பேர். நிறைய பிடிச்சிருக்கும். செயின் ஸ்நாச்சிங் நடந்து அடுத்தது இப்போ செயின் ஸ்நாச்சிங் குறைஞ்சிருச்சு. முதல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா, டிசியாக இருக்கும்போது ஜேசியாக இருக்கும்போது நடந்து வரிசையாக அடிச்சுட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க போலீஸ். என்கவுண்டர் தான் நம்ம ஒன்றும் திட்டமிட்டு பண்ணுறது இல்லையாங்க. நீங்கள் அப்படி பண்ண மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இது நடந்தது, போலீஸ் அவங்க ஒர்க்கப் பண்ணும்போது தன்னிச்சையாக நடந்தது. கண்டிப்பாக கொடுப்போம். அதான் வர சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர். இது முடிஞ்சிருச்சா இல்லை இதில் வேறு ஏதாவது கேள்வி? நாம் அப்படிலாம் ஒரு நம்பர்லாம் வச்சு பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் தான் வச்சு பண்ணுறீங்க. சரி, இது முடிஞ்சிருச்சா? அதுக்கு போகலாமா ரவுடி மர்டருக்கு? சரி, ரவுடி மர்டரை வந்து நம்ம மெயினாக மர்டர் நடக்கக்கூடிய கொலை குற்றங்களை 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து பழைய மோட்டிவில் பண்ணுறது, ரிவெஞ்ச் மர்டர்ஸுமாங்க, ரவுடி மர்டர்ஸுமாங்க. இதில் வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது. மற்றபடி அண்ணன் தம்பிக்கு தகராறு, குடும்ப பிரச்சனை, அது நம்ம போலீஸ் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மர்டர் ஆனதுன்னா நம்மளோட ரோல் அதில் ரொம்ப குறைவு. இன்கேஸ் பெட்டிஷனாக வந்து நம்மகிட்ட கொடுத்து அது பெண்டிங்கில் இருந்தால் போலீஸ் ஓரளவுக்கு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம். இல்லைன்னா திடீர்னு நடக்கிறது, சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறதுக்கு போலீஸோட ரோல் கம்மி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி மர்டர்ஸ்னால், ரவுடின்றதுக்கு எல்லா ரவுடிக்குமே சரித்திர பதிவு எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டட் குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் முறையாக கண்காணித்து கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம்.